வணக்கம்மா. வணக்கம். அம்மா பேரு, வயசு, எங்கேருந்து வரீங்க? உங்கள அறிமுகப்படுத்திக்கீங்களேன். என் பேர் கலைச்செல்வி. சத்தமா பேசுங்க. என் பேர் கலைச்செல்வி. நான் திருவண்ணாமலேருந்து வரேன். என் வயசு 55. 55. ஐயா பேருங்க? என் வீட்டுக்கார பேர் ரத்தினவேல். ரத்தினவேல் ஐயா. சரி. இப்போ வந்து நம்ம வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இங்க தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு இருக்கோம். ரைட். அம்மா வந்து இங்க என்ன தொந்தரவுக்காக நம்ம தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க? மூச்சு வாங்குற பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம். வீசிங் ப்ராப்ளம். வீசிங்னா என்ன பண்ணுமா உங்களுக்கு? மூச்சு வாங்கும் மேடம். மூச்சு வாங்கும். என்ன மூச்சு வாங்கும்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன தொந்தரவு பண்ணுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்களேன். அதாவது கூலிங்கா இருந்தா ஆகாது, அடிக்கடி வரும், குளிக்க முடியாது அடிக்கடி, வீட்டுக்குள்ளவே தான் இருப்பேன், வெளியே வர மாட்டேன். மழை பெஞ்சா ரூம்லயே தான் இருப்பேன். கால்லாம் சாக்ஸ் போட்டுக்கணும், மாப்பிள்ள கட்டிக்கணும், அப்படிதான் இருப்பேன் வீட்டுக்குள்ளவே. மழை பெஞ்சா அடிக்கடி மூச்சு வாங்கணும். மூச்சு சிரமமா இருக்கும். நல்ல எலும்பெல்லாம் வலி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. ஓ, தொடர்ச்சியா அந்த மாதிரி சிரமம் இருந்ததுங்களா? எவ்வளவு வருஷமா இருந்தது? இப்பதான் 6 மாசமா அந்த மாதிரி இருக்கு. 6 மாசமா இருந்தது. சரி. என்னென்ன வைத்தியம்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்? இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன். அது வந்து தொடர்ந்து எடுத்துனே இருந்தேன். தொடர்ந்து எடுத்தீங்களா? எடுத்தா நல்லா இருக்குது, விட்டோம்னா திருப்பி வருது. அது வந்து எடுத்துனே இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்ன நினைப்பு வருது எனக்கு. காலையில காஃபியோட அரை மாத்திரை, மாத்திரை பேர் நம்ம சொல்லக்கூடாது, அதனால நம்ம ஆங்கில மாத்திரை சாப்பிடும் போது அரை மாத்திரை, ஒரு நம்ம எடுத்துட்டு இருக்கிற மாத்திரையில ஒரு அரை மாத்திரை மார்னிங் காஃபியோட எடுப்பீங்க. அப்புறம் டிஃபன் அப்போ ஒரு அரை மாத்திரை, அப்புறம் சாப்பாட்டு அப்புறம் அரை மாத்திரை, அப்புறம் நைட்டுக்கும் அரை மாத்திரை. இப்போ இது ஒரு நாளைக்கு 2 மாத்திரை இந்த வீசிங்காக எடுத்துட்டு இருந்தீங்க. ரொம்ப கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்குமா? அந்த அளவுக்கு சிரமப்படுத்திட்டு இருந்துச்சுங்களா? சரி சரி சரி. இப்ப நீங்க இங்க வந்தப்போ வீசிங் கம்ப்ளைண்ட் நீங்க சொன்னீங்க. அது சார்ந்து சில விஷயங்கள்ல நாங்க சொன்னோம். அத வந்து இது உங்களோட கார்டு, ட்ரீட்மெண்ட் கார்டு, இதுல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். நீங்க என்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்தீங்க? 9/8 இந்த மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க நீங்க அட்மிஷன்ல இருக்கீங்க இப்போ. ரைட். இப்போ வந்து நான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேம்மா. நீங்க சொல்லி நாங்க எழுதின கம்ப்ளைண்ட்ஸ் அல்லது நாங்க கண்டுபிடிச்சு நீங்க ஆமான்னு சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன். சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்க உங்களோட மெயின் பிரச்சனை வீசிங் 6ல இருந்து 7 மாசம்னு சொல்லிருக்கீங்க. மூச்சு வாங்குறது ரொம்ப அதிகமா இருக்கு, முதுகுல வலிக்குது மூச்சு வாங்கும் போதுன்னு சொல்லிருக்கீங்க. வயிற்றுல புண், அல்சரேஷன் மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அப்புறம் 2 முட்டியில வலி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இடுப்புல லோவர் பேக் பெயின், இடுப்புல வலி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. தூக்கம் சுத்தமா இல்ல, நைட்லாம் சரியா தூங்க முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. அள்ளையில வலி, அது இப்ப நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இடுப்புல அள்ளையில வலிக்குதுன்னு சொல்லிருக்கீங்க. நைட்ல வந்து வேர்வை அதிகமா இருக்கும், ஃபேன் போட முடியாது, ஃபேன் போட்டா வீசிங் ஜாஸ்தி ஆயிடும், ஃபேன் போடலன்னா ஸ்வெட்டிங் அதிகமாயிடும் சொல்லிருக்கீங்க. முதுகுல அரிப்பு, இதெல்லாம் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6-7 மாசமா இருக்குங்களா? இல்ல ஜாஸ்தியா இருக்கும்? 6-7 மாசமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி 9/8ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து எத்தனாவது நாள்? 21வது நாள். இன்னைக்கு என்ன டேட்? 29ஆம் தேதி இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி ஷூட் பண்றோம். இப்போ அதாவது நீங்க இங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம கடைசியில சொல்லுவோம். நீங்க இங்க வந்தப்போ உங்களுக்கு என்ன விதமா முன்னேற்றம் எப்ப தெரிய ஆரம்பிச்சது? எந்தெந்த விதத்துல தெரிய ஆரம்பிச்சதுமா? 5 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த வரையும் ஒன்றும் தெரியல. 5 நாளுக்கு பிறகு நானே உணர ஆரம்பிச்சுட்டேன். என்ன மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? மூச்சு வாங்குறதெல்லாம் கம்மியாயிட்டே வந்தது. கம்மியாயிட்டே வந்துச்சு. இங்க இருக்கக்குள்ள மாத்திரை எடுத்தீங்களா? இல்ல, மாத்திரை எடுக்கல. ஏன் மாத்திரை எடுக்கல? நீங்க வேணாம்னு நினைச்சீங்களே. நான் வேணாம்னு சொன்னதுனால நீங்க நிறுத்திட்டீங்க. நல்லது. இப்ப அந்த மாத்திரை எடுத்தா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது, ரொம்ப சிரமப்படுவேன்னு சொன்னது போக இப்ப கிட்டத்தட்ட 21 நாளும் நீங்க எடுத்துட்டு இருந்த அந்த டோசேஜ வந்து நீங்க நம்ம டோட்டலா நிறுத்திட்டோம். இப்போ அட் பிரசன்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த மாத்திரை இல்லாம நம்ம ட்ரீட்மெண்ட்னால எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு. 40-50% நல்லா இருக்கு. எதுல எல்லாம் நல்லா இருக்கீங்கம்மா? மெயினா மூச்சு வாங்குற ப்ராப்ளம் நல்லா இருக்குதா? வெரி குட். 50%. அப்புறம் இந்த பின்னாடி வலி சொன்னோம் பாத்தீங்களா, அதுவும் பரவாயில்ல. வெரி குட். முதுகு வலியும் பரவாயில்ல. வெரி குட். மெயினா இருக்கிறது இந்த முட்டி வலி தான் எனக்கு இருக்குது. அது மட்டும் தான் இருக்கு. நீங்க நம்ம எவ்வளவு நாள் எடுக்க சொல்லிருக்கோம் ஃபியூச்சர்ல? நீங்க வந்து இன்னும் 10 நாள் எடுக்க சொன்னீங்க. கண்டினியூ பண்ண சொன்னேன். உங்களுக்கு சூழ்நிலை நீங்க ஊருக்கு போயிட்டு வர போறீங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் விட்டு விட்டு எடுங்க. இன்னொரு 50% வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அற்புதம்மா.
நீங்க இப்ப என்ன நம்ம ட்ரீட்மெண்ட்ட பத்தி முதல்ல உங்க வீட்ல என்ன புரிதல் இருந்தது, இப்போ என்ன உங்க வீட்ல புரிதல் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த இடத்துக்கு வரணும் போது அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. வீட்ல தயங்கினாங்க. அப்புறமா நாங்க யூடியூப் பார்த்து தான் பரவாயில்லன்னு சொல்லி சரி வந்தோம். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு? நம்பிக்கை ஏற்பட்டு தான் வந்தேன் நான். வந்த பிறகு இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க வீட்டில் இருக்கிறவங்களும் பரவாயில்ல. நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க வீட்ல சொன்னீங்களா? அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. நல்லது. இருந்தாங்க நேற்று இன்னைக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லது. அவங்க வீட்ல என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதுக்கு? பரவாயில்ல நல்லா இருந்தா சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இங்க இன்னும் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் வரும் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு. நம்ம வந்து நம்ம சொல்றோம் அக்குபஞ்சர் மாத்திரம் தான் பண்றோம்னு சொல்லி. உங்களுக்கு நீங்க ஆஸ் அ பேஷண்ட் இங்க வந்து 21 நாள் இருந்ததுல நாங்க மெடிசன்ஸ் ஏதாவது மருந்துகள் ஏதாவது கொடுத்தோமா? உள்ள சாப்பிடுறதுக்கோ வெளியே பூசுறதுக்கோ அல்லது வேற ஏதாவது மாற்று சிகிச்சைகள் ஏதாவது நாங்க செஞ்சோமா? என்ன செஞ்சோம் உங்களுக்கு? அக்குபஞ்சர் நீடில் மாத்திரம் தான் யூஸ் பண்ணோம். நீங்க சொல்லுங்க, ஒரு 6ல இருந்து 7 மாசமா இருக்கக்கூடிய ஒரு சிரமம், ஒரு பிரச்சனைன்னு வைங்க. அந்த பிரச்சனைய வெறும் 5 நாள்ல முன்னேற்றம் கொடுக்க முடியுது, 21 நாள்ல 50% முன்னேற்றம் கொடுக்க முடியுதுன்னா ஒரு 3 மாசத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? 6 மாசத்துல நல்லா இருப்பீங்க. பெட்டர். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இந்த பதிவை, இந்த யூடியூப் பதிவை வந்து நீங்க உங்களோட பிரியத்துல வந்து நான் என்ன மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுறவங்க பார்த்துட்டு வரணும்னு நீங்களே சொல்லி வந்திருக்கீங்க. உங்களுக்கு அதுல சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் மேடம். நானும் அம்மா தான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து உங்களோட பதிவை எங்களுக்கு சந்தோஷமா பதிவு பண்ணதுக்கு முதல்ல நன்றி. நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷம்.